ஒரு மனிதர் தன்னுடைய கடனை நிறைவேற்றாத சூழ்நிலையில் மரணமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபாரக ரூஹு ஜஸதஹு, யாருடைய உடலில் இருந்து உயிர் பிரிகிறதோ 3 விஷயங்கள் இல்லாத நிலையில் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். மன் மாத்த வஹுவ பரீஉன் மின் ஸலாத், யார் 3 நிலைகளில் இல்லாமல் ஒருவர் மரணமாகிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு போவார். ஒன்று, பெருமை இல்லாதவராக, தற்பெருமை இல்லாதவராக. இரண்டாவது, மோசடி செய்யாதவராக. மூன்றாவது, கடன் இல்லாதவராக. 3 விஷயம் சொல்லதால சொல்றாங்க. உலகத்திற்கு பெறுகின்ற பொழுது பெருமைப்பட்டவனாக, தன்னை உயர்ந்தவனாக கருதி கொள்ளாதவனாக. இரண்டாவது, யாருக்கும் எந்த மோசடியும் செய்யாதவனாக. மூன்றாவது, கடன் இல்லாதவனாக இந்த உலகத்தில் அவனுடைய உயிர் பிரிந்தால் அவன் சொர்க்கவாசி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப கடனோடு மரணிப்பது என்பது எவ்வளவு பெரிய இழப்பு என்று சொன்னால், தமிழில் கடன் அன்பை முறிக்கும் என்று சொல்வார்கள். இஸ்லாம் சொல்கிறது, அன்பை மட்டும் இல்லப்பா, நாளை மறுமையில் சொர்க்கத்தையே உன்னை விட்டும் தூரமாக்கிவிடும். சொர்க்கத்தையே உன்னை விட்டும் தூரமாக்கிவிடும். ஒருவர் எவ்வளவு பெரிய அமல் செய்திருந்தாலும் சரி, வருடம் முழுவதும்